பாத்தீங்கன்னு சொன்னா பிரியாணியில மற்றது கருவாப்பட்டை மற்றது லைட்டா கொஞ்சம் புலாந்து நல்ல டீ இதேன தயிர் பாவிக்கிறது அதே எனக்கு தயிர் போடுறது சுவைக்கு தாய் பாக்குவோம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போறாங்க அப்படியோ அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வீட்டை தான் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பிரியாணி ஒன்று தான் நாங்கள் செய்ய போகிறோம் எனக்கா. அப்போ அதை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கும் தான் செய்ய போகிறோம். ஆனால் அது வந்து இன்னொரு அக்களுக்கு வந்து செய்து கொடுக்க போகிறோம் எனக்கா. அப்போ அது யாருன்றதை வந்து அக்கான்னு சொல்ல போகிறேன். அதாவது என்னோட வேலை செய்கிற ஃப்ரெண்ட் பிள்ளைகள் தான். அப்போ எங்களோட வீடியோலாம் பார்க்குறது தானே. அப்போ அக்கா நீங்கள் நல்ல வடிவாக சமைக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு நாளே செய்து கொண்டு தாங்க கொண்டு கேட்டது நிமிஷம். அப்போ எனக்கும் கரநாள் மேலே அந்த பிள்ளைகள் விருப்பப்பட்டு கேட்டதும் அப்போ எனக்கும் டைம் இல்லை. வெண்டை சனிக்கிழமையினுடைய நாங்கள் வீட்டிலையும் இந்த சாப்பாடு செய்ய இருந்ததால் அப்போ அவைக்குமா சேர்த்து செய்து அவை கொண்டே கொடுக்க போகிறோம். இன்றைக்கு கொடுக்க போகிறோமே. ஆனால் உண்மையாகவே வேறு கிழமையிலன்னு சொல்லி சொன்னதுக்குமே நேரம் இருக்காது. அப்போ சனிக்கிழமையினுடைய எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தபடியாக அப்போ அக்கா அந்த நாளை வந்து விட்டு இன்றைக்கு வந்து செய்ய போகிறோமே பிரியாணி. அப்போ அவங்களுடைய சமையல் வீடியோலாம் சும்மா பிரபல்யமாக தான் போய்கொண்டிருக்கேன். அதுதான் பின்ன நானே எல்லா வீடியோக்களும் சமையல் வீடியோ பார்ப்பேன் போல பார்க்குறேன். நானும் கேள்விப்பட்டேன். நானே பார்க்குறேன். அப்போ தெரியாது பார்க்க ஒரு ஆசை வரும் தானே. இப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற விட இன்னொரு சமைச்சு செய்தறதுக்கு அது சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் என்ன. அப்போ நலபா வைக்கும் ஒரு ஆசை வந்து அப்போ அந்த ஆசையை வந்து அக்காவும் வந்து இன்றைக்கு வந்து நிறைவேற்ற போடுறா என்ன. அப்போ கருநாளா வந்து கேட்டது அது இன்றைக்கு தான் அவரோட இதுவும் அவசரப்பட்டெல்லாம் செய்ய இல்லாத தானே. கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்ய இல்லாத போடக்கூடிய எல்லாத்தையும் போட்டால் தான் அது ஒரு பிரியாணி மாதிரி வரும். அவசரப்பட்டு நாங்கள் செய்த மட்டும் சொன்னால் அது அப்புறம் புக்கையாக போயிடும். போயிடுமோ எல்லாம் வந்து ஒரு பதத்துக்கு எடுக்கணுமே எனக்கு. வேலைப்பாடு கூட இல்லை. வேலைப்பாடு கூட ஏன் உங்கள்ட்ட ஏற்கனவே கேட்டு நம்ம அப்படி செய்தர சொல்லி கேட்டது நாங்கள் நான் பாப்பா உங்களுக்கு கட்ட நான் செய்தருவேன்னு சொன்னேன். ஆனால் டைம் இல்லை. ஆகலும் நாளையும் கூட்டி கொண்டு போகிறதும் சரியில்லை தானே. அப்போ அதுன்றபடியால் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த சனிக்கிழமை செய்து கொண்டு தரோம்னு சொன்னேன். ஆனால் அப்போ இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். செய்து கொண்டு நாங்கள் அவைகிட்டே கொடுப்போம் என்ன. அவையிலும் ஆர்வமாக பார்த்து கொண்டு இருப்பேன் நம்ம என்ன. இன்றைக்கு ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதோட இப்போ டைமும் போய் கொண்டு இருக்குதല്ലോ. இப்போ நாங்களும் வந்து அவைக்கு வேலைக்காக செய்து கொடுக்கணும். எத்தனை மணிக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன் நீங்கள் அப்போ செய்து? நான் அப்படி சொன்னேன் 12:45 1 மணிக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன். நான் அப்போ அந்த டைமுக்கு ஆனால் முறையின்படி 12:30 1 மணிக்குள்ளே கொடுக்கணும். ஏன்னா அதான் சாப்பாடு டைம் என்ன. நாங்க லேட் ஆயினா அப்புறம் அவைக்கு பசிக்கவும் செய்யாது. அந்த பசி வந்து போயிடும் பாவம் தானே. அந்த டைமுக்குள்ள நாங்களும் வந்து ரத்தையும் முடிக்கணுமே. எனக்கு அப்போ தம் பிரியாணிக்கு என்னென்ன போட போறீங்க? தம் பிரியாணி மற்றது சம்பளத்தில் போடணுமே. அதாவது பிரியாணி போட்டு வெங்காய சம்பளம் வச்சு முட்டையும் வைக்க போகிறோம். ரைட் ரைட். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோமே. நம்ம தம் பிரியாணி எப்படி செய்யற பார்ப்போம். அப்படி எங்களோட வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் எங்களோட வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்னன்றதை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பிரியாணி செய்வோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இறைச்சியை நாங்கள் வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க சரியான சின்ன சரியான குட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தக்காளி பழத்தை பாருங்க வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேசி பழம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தயிர், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரம்பையும் கருவேப்பமிலையும், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இது எண்ணெய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரியாணியில மற்றது கருவாப்பட்டை, மற்றது லைட்டா கொஞ்சம் பிளம்ஸ், மற்றது காஜு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி முள்ளியும் நாங்கள் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை சரக்கு தூள், மிளகு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம், தூளாக்கி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸும் கேரட்டும் வெட்டி வச்சிருக்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயத்தை சட்டி பற்றி ஆயிட்டுது. நான் வெங்காயத்தை போட போகிறேன்னா
அப்படியே தேவையான அளவு எண்ணெய் விட போறேன். அப்படியே வதங்கி கொண்டிருக்கவே கருவேப்பமில்ல ரம்பையெல்லாம் சேர்க்கிறேன். அப்படியே பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் முழுசா போட்டிருக்கேன்னாக்கா பிரியாணிக்கு அப்படி போடுறது என்ன அதான் நாங்க போடுவோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கருவாப்பட்டை பிரியாணியில பிளம்ஸ் அது எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து வதக்குறேன்னா கஜுவும் போடுறீங்க ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தானே என்ன ஸ்பெஷலா தானே கொடுக்க வேணும் இன்றைக்கு. அதானே ஸ்பெஷலா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாங்க கஜு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுவும் நல்ல வதங்கணும் போல இருக்கு. வதங்கட்டும். சரி சரி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இஞ்சி உள்ளி எல்லாம் பாருங்க பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதையும் போட்டு வதக்க போறோம்னா இஞ்சி நல்லா அரைச்சி வச்சிருக்கேனாக்கா. அடுப்பு நல்லா எரியுதானே? ஓமோ அரிசி ஆக்கணும். எடுக்காது வேற ஒன்று என்ன விட போறோம். இப்ப எல்லாமே நல்ல எண்ணெயில நல்ல வடிவா வதங்கணும். இப்ப நாங்க வதங்க விட்டு பாப்போம். நாங்க அப்படியே தக்காளி பழத்தை சேர்ப்போம். அடுத்ததா வந்து நாங்க தக்காளி பழம் வேணா அப்படி தக்காளி பழம் பழம் காட்டும் என்ன. அப்ப நாங்க வதங்க விட்டு பாப்போம். எல்லாம் நாங்க வடிவா எல்லாமே எண்ணெயில வதங்கி கொண்டிருக்கேன். சரி, அப்ப நாங்க வதங்க விட்டு பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த லீக்ஸும் கேரட்டும் பட்டி வச்சிருக்கோம். அப்ப அதையும் சேர்ப்போமா. அந்த கேரட் லீட்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா முழுசு முழுசா இருக்குது. நல்லா வதங்கணும்.
பிரியாணியிலேயும் அப்படியே புறம்பா விக்குது எனக்கு கடையில. ஓமாம். அடுப்பும் பாத்தீங்கன்னா ஓரளவா எரியுது. நாகவும் எரிய கூடாது. ஆக எரிஞ்சா எரிஞ்சு போயிடும். அடுப்பையா அப்ப நாங்க தேவையான அளவு உப்பு சேர்ப்போமா? அடுத்தது என்ன தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு அப்ப இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வதைக்க பார்ப்போம். இப்ப எல்லாமே போட்டாச்சு என்ன வதக்குறக்கூடிய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வதங்க விட்டு பார்ப்போம் என்ன. ஆனா பிரியாணி என்று சொல்றேன் முகல லேட் ஆகுது எனக்கா. அதான் தொடங்கினேன் அதுதான் காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணினது இன்னும் முடிஞ்ச வேற ஒரு பேர் பிரியாணி என்று எவ்வளவு வேலைப்பாடு என்ன சரியான வேலைப்பாடு. வேலைக்கா தொடங்கினது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணினாங்க என்ன. இரண்டா எல்லாமே வட்டி வைக்கிறான வேலையில இதுல. அப்ப நாங்க வதங்க விட்டு பாப்போம் என்ன. ஓமோ சரி வதங்கி கொண்டு அப்படியே நாங்க ரச்சியை மறுக்கா சேர்ப்போமா? இறைச்சி இந்த துண்டு அளவா பாத்தீங்களா? பெரிய பெரிய துண்டா தான் பட்டி இருக்கிறீங்களா? ஒரு துண்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டோமே. அதான் ஒரு பிளேட்ல ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் ஏனாக்கா. ஒன்றா காணும் இரண்டு அவ்வளவு பெருசா தான் வட்டி இருக்கிறோம் ஏனாக்கா. பிரியாணி என்றா அப்படித்தானே. அக்கான காய்பாக்கம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல. அப்படியோ? அப்படியே வதங்கி கொண்டிருக்க நாங்க கொஞ்சம் தயிரும் சேர்ப்போமா இதுக்கு? போட்டாச்சு. இந்த தயிரையும் சேர்த்து. தயிரும் போடுறதோ? பிரியாணி என்ன தயிர் பாவிக்கிறது அதே எனக்கா தயிர் போடுறது சுவைக்குத்தா. தயிர்ல சீனி போட்டு அடிக்கதான் நல்லது. அது இந்த தயிர் கூடாது. சீனி போட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மண் சட்டி மாதிரி வரும் அது டேஸ்ட். அந்த இதை விட அது டேஸ்ட். சரியா இப்ப தயிர் எல்லாம் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தயிர் ஊத்த கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கு என்ன. ஈரல் யாரும் மூட வந்தாலும் ஈரல் வந்து அக்கா சொன்ன மாதிரி தடக்கு இந்த முறை வேணாமட்டு. வளமையா நான் தானே சாப்பிடுறது. வளமையா வந்து தெரியும் தானே ஈரல்னு சொல்லி சொன்னா வளமையா அக்கா எடுக்கிறவ. இந்த முறை சொன்னவா வளமையா நான் எடுக்கிறபடியா இந்த முறை எனக்கு திரட்டா ஓட வந்தேன். நாங்க கொஞ்சம் கூட செய்யறபடியா தான் அடுப்புல செய்ய வேண்டியது. நல்ல கேஸ் அடுப்புல அனுப்பி வைக்கிறோம். நிறைய செய்யறபடியா இருக்கிறபடியா பரவாயில்ல. இருக்கிறபடியா அடுப்பு நல்லா அக்கா இந்த மாதிரி கோணும் அடுப்பு இல்ல எரிஞ்சா கொஞ்சம் கூட எரிஞ்சா அப்புறம் அடியால எரிஞ்சு போயிடும். எரிஞ்சாலும் பிரியாணிக்கு வந்து அடி பிடிக்க கூடாது. மணக்கும் என்ன ஒப்பு வாவிய விட்டு பாப்போம். மூடி விடுவோம். மூடிட்டு சரி பாத்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. வச்சு நல்ல வடிவா அவிஞ்சு கொண்டு வருது என்ன. அவியுது.
அவிஞ்சிட்டு போல இருக்கு. அந்த தண்ணியிலேயே வைக்கிறேன். நல்ல வாசம். ஆனா கோழிராஜி வந்து குயிக்க அவிஞ்சிடும். அந்த மாட்டுறச்சிக்கு தான் லேட் ஆகிறது. அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்கிறபடியா குயிக்காவி. அதுதான் இப்படியே இருக்க நாங்க என்ன செய்வோம், தேங்காய் பால் சேர்ப்போமே நம்ம செய்வோம். ஓ, அடுத்த வந்து தேங்காய் பால் விடுங்க. அப்படியே தேவையான தூள் தாங்க. தேங்காய் பால் விட்டாச்சு. அடுத்தது வந்து தூள் என்ன நாங்க மிளகாய் தூள். இதுக்கெல்லாம் நான் அரிசி போடுறேன். ஜோருக்கு சோறு காய்ச்சியா ஜோவா? அரிசி எல்லாத்துக்குலாம் நான் போடுறது என்ன உண்டா? அதான் பிரியாணி. ஆனா சில பேர் உரைப்பு சாப்பிடுன்னா சில பேர் சாப்பிடாயினா ஏதோ ஒரு கணக்குக்கு போட்டு விடுறேன்னா ஒரு அளவா போட்டீங்கன்னு சொன்னா பொதுவா எல்லாருமே சாப்பிடுவீங்க. நம்ம கடைமுறை பண்ண சொன்னா சில பேருக்கு செட் ஆகாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க தூளை வந்து அக்கா அளவா போட்டிருக்கிறோம். அளவா போட்டிருக்கோம். அவ்வளவு தூளை முடிச்சுட்டா தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்ப்போமா. மஞ்சள் தூள் லீலானி மஞ்சள் தூள் முடிஞ்சிட்டு இவ்வளவு நாளும் இருந்தது. அனுப்புனதுல இருந்து நாங்க வேண்டவே இல்லை மஞ்சள் தூள். சரி, இப்படியே நல்லா கொதிக்க வேற பாப்போமா. எல்லாம் போட்டாச்சு. என்ன கொதிக்க விடும்போது இனிமே கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் மெதிக்கணும் போல. வாங்க அடுப்பு நல்லா எரிக்கணும். இப்ப விறகான அப்படியே விறகு வாய்ப்படுதானே சொல்லிட்டேன். இனிமே வந்து அடுப்பு வந்து வடிவா எரிக்கணுமா. நாங்களும் விறகு பறிச்சபடியா பரவாயில்லை. அது அம்மால பிறந்த நாளுக்கு வாங்கினதால இப்ப அதோட இருக்குதானே விறகு. சவுக்கு புறா ஒரு புறா தானே நல்ல எரி தானே. அம்மா அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பிளேண்டி கொண்டு வரேன். தனக்கு அங்கால வேர்த்து வழிதான் எங்கள ஜோவேலுக்கு மாமி இது கொண்டு வரா பிளேண்டி. அப்ப கொண்ட கொடுங்க அக்காக்கும். அப்படியே கொடுங்க கொண்டு இஞ்சி பிளேண்டியா? இஞ்சி பிளேண்டி. இஞ்சி பிளேண்டியா குடிப்பீங்களா? குடிச்சா இஞ்சி பிளேண்டி இல்லைன்னா டீ. டீ உண்மையாதான். இஞ்சி பிளேண்டி வந்து டேஸ்டா இருக்கும். பிளேண்டி நல்லா இருக்கும். அப்ப உங்களோட பிரியாணி சமப்படுதல்ல. அப்ப டக்குன்னு சமைக்கணும். அநியாயமில்ல பிரியாணி எல்லாமே மாத்திரம் சேர்ந்து சமைக்கிறோம். சேர்ந்து சமைக்கிறோம் உண்டா போட்டு. அதனால வந்து இஞ்சி பிளேண்டி கட்டாய நீங்க குடிக்கணும். சமையல பார்த்துட்டு வந்துருக்கு. ஓ, அக்காக்கு ஓர்டர். அக்காட ஓர்டர் இது. வந்த ஓர்டர் அக்காக்கு. எனக்கா பாத்துட்டு ஆசைப்பட்டது. நான் எங்களுக்கு நீங்களும் செய்து தரணும்னு சொன்னதுக்கா நான் செய்து கொடுக்க போறேன். அப்ப நாங்களே என்ன செய்யணும், சாப்பாடு பாக்ஸ் கொஞ்சம் வேண்டி வைக்கிறோம். கடும் ஓர்டர் வேற. சரியா? அதோட கூடுதலா அவியல் வீடியோக்கள் எல்லாம் பாக்குறது. உண்மையா தானோ? எல்லாருமே எங்கட வீடியோ எல்லாமே பாக்குறவன். எல்லாமே பாக்குறேன். வந்த ஒரு இதுல பண்டைக்கு முதல்ல ஓர்டர் வந்து அப்ப நாங்களும் அம்மா என்ன கடும் கவனிப்பாங்க. இப்படி இருந்தா என்னோட பிரியாணி சாப்பிடுறது. ஐயோ, அதுதான் பாப்பா அம்மா என்ன கொண்டு வராண்டு அதான் என்ன வேலையோட என்ன செய்யறது. என்ன கொண்டு வர பாப்பா அம்மா என்ன வந்தான்னு சொல்லி. வாவ், ரோல் அங்கால பேட்டிஸ் அம்மா கொண்டு வர. இதுவரை நீங்க தரக்கூடாது அம்மா. அதுதானே மெயினான நாள். என்ன லைட்டா சப்போர்ட்டுக்கு முடியவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குறைஞ்ச ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினது. 8:30 ஸ்டார்ட் பண்ணினது. எல்லாம் வெட்டி எடுத்து கழுவி எடுத்து எல்லாம் ஆயத்தப்படுத்துறான். இதுல வேலை கூட
நல்லா இருக்கு. எல்லாம் கொதிக்க விட்டு பாப்போம் என்ன. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா கொதிச்சுட்டேனாக்கா. ஓ அப்ப அடுத்ததான் நாங்கள் வந்து அரிசி போட போனோம் என்ன. ஓ இப்படியே கொதிச்சு கொண்டு இருக்க நாங்க இந்த ரஜ்ஜி சரக்குல மிளகெல்லாம் சேர்த்து திரிச்சு நாங்க தானே இந்த சரக்கை தூளையும் போடுவோம் இதுக்கு. சிறகு தூள் என்ன. ஓ நல்லா கொதிச்சுட்டு. ஆனாக்கா அந்த தூள் எல்லாம் நீங்க அளவா தான் போட்டுக்கிறேன். ஒரு கலரா இருக்கு நாக ஓவரா இல்லாம. ஓமா சரி அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க அரிசியை போடுவோம் என்ன. கும்பம் வைக்கிறப்ப அதுதான் அப்படி சரிக்காங்க தண்ணி போகுது. சின்ன சின்ன அரிசியா அப்படியே ரோஷன் கூட நீ கையில வச்சு போடு. சோறு அவியும். ஓ இந்த தண்ணியிலேயே அந்த சோறும் அவிஞ்சிடும் எனக்கா. ஓ சரி கிண்டி விடுவோமா. அரிசியவே காண இல்ல. குட்டி குட்டி அரிசி தானே தெரியல எனக்கு. இதோ சரி அப்ப நாங்க இதை மூடி விடுவோம் என்ன. உள்ள எல்லாம் பத்தோடுமே நாக்கா. அப்ப நாங்க எல்லாம் வடிவாவிய விட்டு பாப்போம் என்ன. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டேன்னு. அப்ப அக்கா வந்து அக்காவுடைய ஓட சாப்பாடு இப்ப கொண்டு போறா என்ன. டைமும் ஆயிட்டு உண்மையா லஞ்ச் டைமோட கலந்து கொண்டு போகுது என்ன. பாவம் வந்து அவையிலும் பார்த்து கொண்டு இருக்க போயிடும். அதாவது அக்காட ஆபீஸ்காரர் என்ன இப்ப பார்த்து கொண்டு இருக்க போயிடும். அப்ப அவைக்காக சாப்பாடு எல்லாம் பாருங்க நாங்க வந்து போட்டு ரெடி ஆகி வச்சிருக்கிறோம் பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் அக்கா வந்து கொண்டு போறா பாருங்க. பிரியாணி வந்து எல்லாம் போட்டு வச்சாச்சுன்னு இதுக்கெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இது என்னக்கா இதுல இருக்கு ஐஸ்கிரீமா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஐஸ்கிரீம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஷுக்கு வந்து நல்ல கூலா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நல்ல தயிர் சம்பல் போட்டு வெங்காய சம்பல் தயிர் எல்லாம் போட்டு வெங்காய சம்பல். சரியா அப்ப இவ்வளவு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுனாக்கா. அப்ப நீங்க கொண்டு போறீங்க. சரி அப்ப நாங்க எடுத்து வைப்போமே. அப்படி பேக்க வைங்க. ஓகே ரைட். ரைட் அப்ப அக்காட வேலை வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சுதானே. அப்படி இருக்கேன். சரி அப்ப நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். மற்றும் ஒரு சந்திக்கிறோம். பாய்.